வெல்கம் டு மை யூடியூப் சேனலோட பேர் கண்ணன் டியூஷன் அகாடமி. இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது பிஜி டிஆர்பி காமர்ஸுக்காக மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் 17வது பார்ட்டு. வீடியோவுக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சாண்ட்விச் மேன் அட்வர்டைஸ்மெண்ட் இஸ் எ ஃபார்ம் ஆஃப் A. Indoor media, B. Outdoor media, C. Direct media, D. Display media. Sandwich man advertisement அப்படின்னாக்க B. Outdoor mediaங்கிறது கரெக்டான ஆன்சர். Second one, the reading matter in an advertisement that attracts the attention of readers creates confidence and urge to possess the product. அதுக்கு பேர் என்ன? ஒரு மேட்டர் இப்போ பேப்பர்லேயோ எதுலேயோ வருது, அது அட்ராக்ட்ஸ் த அட்டென்ஷன் ஆஃப் ரீடர்ஸ், அவங்கள அட்ராக்ட் பண்ணுது, அந்த ப்ராடக்ட்டுக்கு மேலே ஒரு கான்ஃபிடென்ஸ் வருது, அதை வாங்கணும்னு நினைக்கிறாங்க, டிசையர் வாங்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு பேர் ஏ அட்வர்டைஸ்மெண்ட் மெசேஜ், B. Advertisement media, C. Advertisement value, D. Advertisement copy. அதுக்கு பேர் D. Advertisement copyன்னு பேர். கரெக்டான ஆன்சர். தேர்ட் ஒன், the rights of consumer under Consumer Protection Act 1986 does not include. இந்த கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986 நிறையா ரைட்ஸ் கொடுத்துருக்கு கன்சியூமருக்கு. அதில் இங்கே கீழே கொடுத்துருக்கிறதுல ஒன்று கிடையாது. ஏ ரைட் டு சேஃப்டி, பி ரைட் டு சூஸ், சி ரைட் டு பர்ச்சேஸ், டி ரைட் டு கன்சியூமர் எஜுகேஷன். இந்த சி ரைட் டு பர்ச்சேஸுங்கிறது மட்டும் கிடையாது. ரைட் டு சேஃப்டிங்கிறது கண்டிப்பாக அந்த ரைட் அவங்களுக்கு இருக்குது. ரைட் டு சூஸ், ப்ராடக்டில் எது வேணால் அவங்க சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரைட் டு கன்சியூமர் எஜுகேஷன், அந்த ப்ராடக்டை பற்றி அவங்க தெரிஞ்சுக்கலாம், சொல்லணும். ஆனால் ரைட் டு பர்ச்சேஸுங்கிறது கிடையாது. சி ரைட் டு பர்ச்சேஸ் கிடையாது. கரெக்டான ஆன்சர். ஃபோர்த் ஒன், அக்கார்டிங் டு த கன்வென்ஷன் ஆஃப் கன்சர்வேஷன் the stock in trade is valued at. ஒரு கன்சர்வேட்டிசம் பிரின்சிபலை ஃபாலோ பண்ணி எப்படி ஒரு ஸ்டாக் இன் ட்ரேடை வேல்யூ பண்ணுவாங்க அப்படிங்கிறது. ஏ மார்க்கெட் ப்ரைஸ், பி காஸ்ட் ப்ரைஸ், சி மார்க்கெட் ப்ரைஸ் ஆர் காஸ்ட் ப்ரைஸ் விச் எவர் இஸ் லோயர், டி மார்க்கெட் ப்ரைஸ் ஆர் காஸ்ட் ப்ரைஸ் விச் எவர் இஸ் ஹையர். ஸோ கன்சர்வேட்டிசம் இருக்கும்போது கொஞ்சம் பாதுகாப்பாக பண்ணணும். பாதுகாப்பாக பண்ணும்போது சி மார்க்கெட் ப்ரைஸ் ஆர் காஸ்ட் ப்ரைஸ் விச் எவர் இஸ் லோயருங்கிறது கரெக்டான ஆன்சர். ஃபிஃப்த் ஒன், ஆன் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் கான்செப்ட் இஸ் டிட்டர்மினேஷன் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் ஃபார் அன் அக்கௌண்டிங் பீரியட் பேஸ்டு. ஏ accounting period concept, B matching concept, C cost concept, D money measurement concept. அக்கௌண்டிங் பீரியடை பேஸ் பண்ணி எக்ஸ்பெண்டிச்சரை போட்டால், இன்கம்மை போட்டால் அதுக்கு பேர் என்ன? அதுதான் மேட்சிங் கான்செப்ட். இந்த வருஷத்துக்கான எக்ஸ்பெண்டிச்சர் அது வந்தாலும் சரி வரலைன்னாலும் அக்ரூவல் பேசிஸில் அதை அவுட்ஸ்டாண்டிங்னு போட்டு வைப்பாங்க. அதே மாதிரி ப்ரீபெய்டுன்னு போட்டு வைப்பாங்க. ஸோ பி மேட்சிங் கான்செப்டுங்கிறது கரெக்டான ஆன்சர். சிக்ஸ்த் ஒன், when two or more existing companies combine together to form a new company, it is a condition of. 2-3 கம்பெனி இருக்கிற கம்பெனி, ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிற கம்பெனி சேர்ந்து ஒரே கம்பெனியாக நியூ கம்பெனியாக ஃபார்ம் பண்ணால் அதுக்கு பேர் என்ன? ஏ இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன், பி அப்சார்ப்ஷன், சி எக்ஸ்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன், டி அமால்கமேஷன். அதுக்கு நியூ கம்பெனிக்கு பேர் அமால்கமேஷன்னு பேர். டி அமால்கமேஷன் கரெக்டான ஆன்சர். செவன்த் ஒன், இன் லிக்விடேஷன் கான்ட்ரிபியூட்டரிஸ் மீன்ஸ்
இந்த லிக்விடேஷன் ஆகும்போது கான்ட்ரிபியூட்டரினாக்கா யார்? கான்ட்ரிபியூட்டரிஸ் மீன்ஸ் கான்ட்ரிபியூட்டரின்னா பங்குதாரர்கள், பணம் கொடுக்கறது. கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன், இந்த கம்பெனியில் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன்னா என்ன? பங்குதாரர்கள். அந்த கான்ட்ரிபியூட்டரி மீன்ஸ் ஏ ஷேர் ஹோல்டரா, பி டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ், சி கிரெடிட்டார்ஸ், டி பப்ளிக். அது ஷேர் ஹோல்டர், அவங்க தான் அந்த கான்ட்ரிபியூட்டரி, இந்த கம்பெனி ஃபார்ம் பண்ணி ரன் பண்ணுறதுக்கான பங்குதாரர்கள் ஏ ஷேர் ஹோல்டர்ஸ். கரெக்டான ஆன்சர். 8th one, the present value of the firm's anticipated excess earnings is called. இந்த வேல்யூ, இந்த ஃபேர்மோட வேல்யூ மிகப்பெரிய அளவில் ஏர்ன் பண்ணும் இந்த பேர், அதுக்கு என்ன? ஏ ப்ராஃபிட்ஸ், பி குட்வில், சி ஷேர், டி டிவிடெண்ட். அதுக்கு பேர் பி குட்வில்னு பேர். கரெக்டான ஆன்சர். 9th one, ஆன் த பேசிஸ் ஆஃப் விச் வேல்யூ ஷேர்ஸ் ஆர் கன்சிடர்டு ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ஷேரோட வேல்யூவை எப்படி கன்சிடர் பண்ணுறாங்க? இப்போ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா, ஷேர் மார்க்கெட்டில் 10 ரூபாய் ஷேர் 1500 ரூபா கூட போகும். அதை எப்படி கன்சிடர் பண்ணுறாங்க? அவ்வளோ ரூபாய்க்கு 10 ரூபாய் ஃபேஸ் வேல்யூ ஷேரை. ஏ அசெட் வேல்யூவா, பி புரோக்கர் கமிஷனா, சி லயபிலிட்டி வேல்யூவா, டி இன்ட்ரின்சிக் வேல்யூவா? டி இன்ட்ரின்சிக் வேல்யூங்கிறது கரெக்டான ஆன்சர். 10th one, certificate of deposit is issued by which types of bank? A regional rural bank, B scheduled commercial bank, C non-scheduled commercial bank, D reserve bank. B scheduled commercial bankங்கிறது கரெக்டான ஆன்சர். 11th one, an instrument which provides instant credit facility to its holder to avail variety of goods and services at the merchant outlet is. ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு, அது இன்ஸ்டண்ட்டாக கிரெடிட் கொடுத்துன்னு நமக்கு பணம் பர்ச்சேஸ் பண்ண கொடுக்கும். அது என்ன? அது ஏ டெபிட் கார்டு. டெபிட் கார்டுன்னா நம்ம பேங்க்கில் பணம் இருந்தால் அந்த டெபிட் கார்டை யூஸ் பண்ணி நம்ம வாங்கலாம், அது நம்மளோட பணம். பி கிரெடிட் கார்டு, நம்மக்கிட்ட பணம் இல்லாத போது அந்த கார்டுலேருந்து நம்மளோட லிமிட்டுக்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம், பி கிரெடிட் கார்டு. சி ஏடிஎம். ஏடிஎம்னாக்க கார்டுலேருந்து நம்ம பணம் எடுக்கிறது, நம்மளோட பணத்தை. டி ட்ராவலர் செக். ஸோ ட்ராவலர் செக்குனாக்க நம்ம பணம் கொடுத்து வாங்கிறது ட்ராவலர் செக்கு. அதை யூஸ் பண்ணாக்க நம்ம கொடுத்த பணம் தான் அது. அதனால் பி கிரெடிட் கார்டுங்கிறது கரெக்டான ஆன்சர். 12th, a debit card holder makes payment for purchases. டெபிட் கார்டு ஹோல்டர், அதை ஞாபகம் வச்சுக்கணும். டெபிட் கார்டுனா நம்மளோட அக்கௌண்ட்டில் இருக்கிற பணம். பர்ச்சேஸ் பண்ணாவிட்டு இம்மீடியட்டாக அது ஸ்வைப் பண்ணால் போயிடும் பணம். ஸோ ஏ ஆஃப்டர் 15 days, பி ஆஃப்டர் 20 days, சி ஆஃப்டர் எ மந்த், டி இம்மீடியட்லி த்ரூ ஹிஸ் அக்கௌண்ட். அதான் டி இம்மீடியட்லி த்ரூ ஹிஸ் அக்கௌண்ட்டுங்கிறது கரெக்டான ஆன்சர். 13, which bank first made the beginning to the introduction of a merchant banking services? இந்தியாவில் ஃபஸ்ட்டு பேங்க் மெர்ச்சன்ட் பேங்கிங் சர்வீசஸ் யார் ஆரம்பித்தா? ஏ ஆர்பிஐ, ஏ எஸ்பிஐ, பி ஆர்பிஐ, சி ஐஓபி, டி இந்தியன் பேங்க். அது எஸ்பிஐ பண்ணாங்க. ஏ எஸ்பிஐங்கிறது கரெக்டான ஆன்சர். 14, which of the following is not a type of lease? இதில் எது ஒரு லீஸோட டைப் கிடையாது? ஏ ஃபினான்ஷியல் லீஸ், இது லீஸோட டைப்பு தான். பி ஆப்ரேட்டிங் லீஸ், அதுவும் ஒரு லீஸோட டைப்பு தான். சி லிவரேஜ் லீஸ், அதுவும் ஒரு லீஸோட டைப்பு தான். டி பீரியாடிக்கல் லீஸ், பீரியாடிக்கல் லீஸுன்னு கிடையாது. ஸோ டி பீரியாடிக்கல் லீஸுங்கிறது கரெக்டான ஆன்சர். 15, the year in which government set up the IFCI under a special act was. எந்த வருஷத்தில் ஸ்பெஷல் ஆக்டில் ஐஎஃப்சிஐ க்ரியேட் பண்ணாங்க? ஏ 1946, பி 1948, சி 1950, டி 1951. ஸோ சுதந்திரம் அடைஞ்சு மறு வருஷமே அதை க்ரியேட் பண்ணிட்டாங்க. பி 1948ங்கிறது கரெக்டான ஆன்சர். 16, which bank was established as a wholly owned subsidiary of IDBI? ஐடிபிஐயோட சப்சிடரி எது? ஏ ஐஐபிஐ, பி
சிட்பி, சி ஐஎஃப்சிஐ, டி எஸ்எஃப்சி. சிட்பிங்கிறது எஸ்ஐடிபிஐ, பி சிட்பி கரெக்டான ஆன்சர். அதுதான் அதோட ஓன்டு சப்சிடரி. And 17, how many members the government is empowered to nominate for the governing body that manages the stock exchange. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு எல்லாம், அதாவது பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், நேஷ்னல் ஸ்டாக், இதுக்கெல்லாம் மெம்பரை வந்து நாமினேட் பண்ணுறாங்க. கவர்மெண்ட்டு சார்பாக ஒரு எவ்வளோ பேர் நாமினேட் பண்ணுவாங்க? A not more than 3, B not more than 4, C not more than 4, D none of these. நாட் மோர் தேன் 3ங்கிறது கரெக்டாக, அதுக்கு மேலே அவங்க பண்ண முடியாது. A நாட் மோர் தேன் 3 கவர்மெண்ட் பண்ணுறது. 18, in Solomon versus Solomon case, the future of a company established was. சாலமன் வர்சஸ் சாலமன்கிறது ஃபேமஸ் கேஸு. அந்த கேஸில் தான் டிசைட் பண்ணாங்க. கம்பெனிங்கிறது வேறு, அங்கே ஓனருங்கிறது வேறு ஆள். அது பண்ணுறவங்க வேறு, ஓனர் வேறு, கம்பெனி வேறு. கம்பெனி வந்து ஒரு செப்பரேட் லீகல் என்டிட்டின்ற மாதிரி அவங்க அந்த கேஸில் டிசைட் பண்ணாங்க. அது என்னன்னு கேட்குறாங்க. ஏ செப்பரேட் ப்ராப்பர்ட்டி, பி லிமிட்டட் லைபிலிட்டி, சி பர்பச்சுவல் சசஷன், டி செப்பரேட் லீகல் என்டிட்டி. டி செப்பரேட் லீகல் என்டிட்டிங்கிறது கரெக்டான ஆன்சர். 19, டேக்ஸ் இஸ் சார்ஜபிள் டு எ பர்சன் ஹூ இஸ் எ டாக்டர் அண்டர் த ஹெட். இப்போ ஒரு டாக்டர் இது பண்ணிக்கிட்டு இருக்காரு, கிளினிக் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு. அவரோட இன்கம்மை எந்த ஹெட்டில் டேக்ஸ் பண்ணுவாங்க? இப்போது வேலைக்கு போனாக்க சேலரிங்கிற ஹெட்டு, பிஸ்னஸ் பண்ணினோன்னா பிஸ்னஸுங்கிற ஹெட்டு, இப்போது சர்வீசஸ்ங்கிற ஹெட்டில் சில இதுக்கு. இப்போ டாக்டரோட ஹெட்டை எதில் பண்ணுவாங்க? பிஸ்னஸ்லையா இல்லாட்டி ப்ரொஃபஷன்லையா? அது மாதிரி. ஏ சேலரி, பி பிஸ்னஸ், சி ப்ரொஃபஷன், டி சர்வீசஸ். அதோட ஹெட்டு வந்து சி ப்ரொஃபஷனுங்கிற ஹெட்டில் பண்ணுவாங்க. 20, tax deduction is allowed in respect of donation related to. donation அப்படின்னா 80ல் வருது, செக்ஷன் 80. அதில் எந்த இது? ஏ செக்ஷன் 80சியா, பி செக்ஷன் 80ஜியா, சி செக்ஷன் 80டியா, டி செக்ஷன் 80இயா? டொனேஷனுங்கிறது செக்ஷன் 80G, பிங்கிறது கரெக்டான ஆன்சர். 21, the full form of CBDT is. CBDT அப்படின்னா ஏ சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ், பி சென்ட்ரல் பியூரோ ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ், சி சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் டாக்ஸஸ், டி சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டிஸ்டிங்க்ட் டாக்ஸஸ். சிபிடிடினா ஏ சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ்ங்கிறது கரெக்டான ஆன்சர். 22nd, the tax authority which comes into contact with the public having primary authority to initiate assessment proceedings and make assessment is. அந்த tax authorityக்கு பேர் என்ன? ப்ரைமரி அத்தாரிட்டி அசஸ்மெண்ட் ப்ரொசீடிங்ஸ் அவர் ப்ரொசீட் பண்ணலாம். உங்களோட அக்கௌண்ட்டை செக் பண்ணிவிட்டு நீங்கள் எவ்வளவு டேக்ஸ் கட்டணும் அப்படிங்கிறத அவர் டிசைட் பண்ணலாம். அவர் யார்? ஏ டேக்ஸ் எக்ஸிக்யூட்டிவ், பி அசஸிங் ஆஃபீஸர், சி சீஃப் ஆஃபீஸர், டி டெப்டி ஆஃபீஸர். அவருக்கு பேர் பி அசஸிங் ஆஃபீஸர்னு பேர். 23rd, வாட் இஸ் த டியூ டேட் ஃபார் ஃபைலிங் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் இன் கேஸ் ஆஃப் அன் இண்டிவிஜுவல்? இது நார்மலாக இண்டிவிஜுவலுக்கு எந்த டேட்டு ஃபைலிங் ஆஃப் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன், எந்த டேட்டு லாஸ்ட் டேட்டு அப்படின்னு கேட்டிருக்கு. ஏ 30th செப்டம்பர் ஆஃப் த அசஸ்மெண்ட் இயர், பி 30th ஏப்ரல் ஆஃப் த அசஸ்மெண்ட் இயர், சி 31st டிசம்பர் ஆஃப் த அசஸ்மெண்ட் இயர், டி 31st ஜூலை ஆஃப் த அசஸ்மெண்ட் இயர். நார்மலாக எப்போதுமே டி 31st ஜூலை ஆஃப் த அசஸ்மெண்ட் இயருங்கிறது கரெக்டான ஆன்சர். 24th, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் எ கரண்ட் லயபிலிட்டி? இருக்கிற இதில் எது கரண்ட் லயபிலிட்டி இல்லை அப்படின்னு கேட்டிருக்கு. ஏ கிரெடிட்டார்ஸ். கரண்ட் லயபிலிட்டி அப்படின்னாக்கா 1 இயர்க்குள்ளே பேமெண்ட் பண்ண வேண்டிய லயபிலிட்டி, அதுக்கு பேர் தான் கரண்ட் லயபிலிட்டி. ஏ கிரெடிட்டார்ஸ்,
கண்டிப்பாக பே பண்ணணும். பி லோன் இன்ஸ்டால்மெண்ட் பேயபிள் இன் கரண்ட் இயர், கரெக்டு. சி அது கரண்ட் லைபிலிட்டி தான். சி டெம்பரவரி பேங்க் லோன், டெம்பரவரின்னு கொடுத்துருக்கு, அதனால கண்டிப்பாக அது வந்து கரண்ட் லைபிலிட்டி தான். டி அரியர்ஸ் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ்க்கு டிவிடெண்ட், அதுதான் கரண்ட் லைபிலிட்டி கிடையாது. அதனால் டி அரியர்ஸ் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட்ங்கிறது கரெக்டான ஆன்சர். 25th, the powers of the income tax officer do not include. இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸருக்கு நிறைய பவர் கொடுத்துருக்காங்க, மேஜிஸ்ட்ரியல் பவர்னு பேர், அது கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் என்னென்ன, எது மட்டும் கிடையாது? ஏ பவர் ஆஃப் சிவில் கோர்ட்டு இருக்குது, அந்த பவர் இருக்குது. பி பவர் ஆஃப் கிரிமினல் கோர்ட்டு, அதுக்கடுத்து சி பவர் ஆஃப் அசஸ்மெண்ட் பண்ணக்கூடிய பவர் இருக்குது. டி பவர் ஆஃப் சர்ச் அண்ட் சீசர், இதுவும் உண்டு, சர்ச் பண்ணலாம், டாக்குமெண்ட்லாம் சீஸ் பண்ணலாம், அதெல்லாம் பண்ணலாம். ஸோ பி பவர் ஆஃப் கிரிமினல் கோர்ட்டு அவங்களுக்கு அது கிடையாது. அதனால் பி பவர் ஆஃப் கிரிமினல் கோர்ட்டு கரெக்ட் ஆன்சர். 26, which of the following is not a current liability? A creditors, B loan installment payable in current year, C temporary bank loan, D arrears of preference dividend. ஏற்கனவே நம்ம அதை சொல்லிட்டோம், அதனால் டி அரியர்ஸ் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட்ங்கிறது கரெக்டான ஆன்சர். 27, the method of costing applied for the job that is big and spread over long period of time. ஒரு பெரிய ஜாபு, ஒரே ஒரு ஜாப் எடுக்கிறாங்க, அது மிகப்பெரிய ஜாபு, அது வந்து நிறைய வருஷம் அந்த ஜாபு போகும் அப்படின்னாக்க. இப்போது இதெல்லாம் பெரிய பெரிய மேம்பாலம் கட்டுறாங்க, ஒரே ஒரு ஜாபு தான், அது ஒரு 2 வருஷம் 3 வருஷங்கிற மாதிரி போகும். அந்த மாதிரி ஜாபுக்கு என்ன மெத்தட் ஆஃப் காஸ்டிங் யூஸ் பண்ணுவாங்க? ஏ ஜாப் காஸ்டிங், பி கான்ட்ராக்ட் காஸ்டிங், சி பேட்ச் காஸ்டிங், டி ஆப்ரேஷன் காஸ்டிங். அதுக்கு பேர் பி கான்ட்ராக்ட் காஸ்டிங்கிறது கரெக்டான ஆன்சர். 28, the account that includes the import and export of visible items during a given year. visible item, அது அதோட அக்கௌண்ட்டுக்கு பேர் என்ன? இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஏ கரண்ட் அக்கௌண்ட், பி கேபிட்டல் அக்கௌண்ட், சி ட்ரேட் பேலன்ஸ், டி அக்கௌண்ட் ஆஃப் ட்ரேடிங். விசிபிள் ஐட்டம்ஸு இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட், இன்விசிபிள் கிடையாது, விசிபிள் ஐட்டம்ஸ் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட், அந்த அக்கௌண்ட்டுக்கு பேர் ட்ரேட் பேலன்ஸுன்னு பேர். சி ட்ரேட் பேலன்ஸுங்கிறது கரெக்டான ஆன்சர். 29, the highest policy making body of the Asian Development Bank. ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க்கோட ஹையஸ்ட் பாலிசி மேக்கிங் பாடி யார் அப்படின்னு கேட்குறாங்க. அது வந்து ஏ போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், பி போர்ட் ஆஃப் கவர்னர்ஸ், சி போர்ட் ஆஃப் மெம்பர்ஸ், சி டி போர்ட் ஆஃப் அட்வைசர்ஸ். அவங்களுக்கெல்லாம் பேர் போர்ட் ஆஃப் கவர்னர்ஸ்னு பேர். பி போர்ட் ஆஃப் கவர்னர்ஸ் கரெக்டான ஆன்சர். 30th, comprehensive liberalization measures undertaken to improve the supply side of the economy include. supply side of the economy அது பண்ணுறதுக்காக, இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக பண்ணது என்ன இந்த லிபரலைசேஷன் பீரியட்லன்னா? ஏ ட்ரேட் அண்ட் கேபிட்டல் ஃப்ளோ ரிஃபார்ம்ஸ், பி இண்டஸ்ட்ரியல் டீரெகுலேஷன், சி ஃபிஸ்கல் அட்ஜஸ்ட்மெண்ட், டி ஃபினான்ஷியல் செக்டார் ரிஃபார்ம். அதுக்கு பேர் சி ஃபிஸ்கல் அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறது கரெக்டான ஆன்சர். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஆல் த பெஸ்ட். இந்த எம்சிக்யூ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பேஜில் எழுதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் இம்மீடியட்டாக உங்களுக்கு வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்ஸுக்கும் தேவைப்படும் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ வெரி மச். ஆல் த பெஸ்ட்.